தாவேக்காவுடைய முதற்கட்ட வேட்பாளர்களுடைய நேர்காணல் நாளைக்கு நடைபெற இருந்த சூழ்நிலையில நீங்க டெல்லிக்கு வாங்க மாப்பிள்ளை என்று பனையூர் மாப்பிள்ளைய டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்காங்க விஜய்க்கு. அது குறித்தும் தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தினம் கொண்டாடினார் மாமல்லபுரத்துல. அதுல பல தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாரு. அந்த அறிக்கைகளை எப்படா இவன் நிறைவேற்றுவான், இப்படிலாம் சொல்றானே இவன் எப்படி நிறைவேற்றுவான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சார் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. 4,39,00,000 தமிழ்நாடு பட்ஜெட். இதுல 30 விழுக்காடு முதலமைச்சருடைய ஒதுக்கீடாக போயிருது. இதையெல்லாம் கொண்டு வந்து நான் இந்த திட்டம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்தோ அதே போல தாவேக்காவுடைய கடந்த ஒரு வார காலமா நடந்தக்கூடிய சர்ச்சைகள் குறித்து விஜய் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் பெண்ணியம் பேசும் உங்களுடைய கண்ணியமா என்று தாவேக்காவை சார்ந்த பொறுப்பாளர் ரஞ்சனா நாச்சியார் குரல் எழுப்பியிருக்காங்க.